Example 9.8. Calculate the seasonal index for the monthly sales of the product using the method of simple averages அப்படின்னு கொடுத்து இங்கே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதில் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 12 மந்த்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இயர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, 2001, 2002, 2003 அப்படின்ட்டு ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி படுத்துக்கணும்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த சீசனல் இண்டெக்ஸஸ் பை த மெத்தட் ஆஃப் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி அப்படின்னம்னா கொடுத்துருக்கிற காலத்தை அப்படியே நம்ம அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அப்படியே நம்ம இங்கே எடுத்து கீழே எடுத்து காலத்தை எழுதிக்கிட்டு அது கூட நம்ம ஆட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜான்வரியில் மந்த்லி டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்போனா இந்த 2001, 2002, 2003ல் ஜான்வரி மாதம், அதாவது 2001ல் ஜான்வரி, 2002ல் ஜான்வரி, 2003ல் ஜான்வரி அப்படின்னும் போது இந்த 3 ஜான்வரிஸும் 3 இயர்ஸ் வருது இல்லைங்களா, 2001, 2002, 2003 இதெல்லாம் மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 53 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதேமாரியே இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 78, இங்கே 72, இது 3 ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக ஆட் பண்ணால் 3 இயர்ஸுக்கு 78. இதேமாரி மே மாதத்துக்கு 3 இயர்ஸுக்கு என்ன வரும், 70. இது ஜூன் 3 இயர்ஸுக்கு ஆட் பண்ணோம்னா 97. ஜூலையில் 3 மந்த்ஸுக்கு ஆட் பண்ணோம்னா 100. ஆகஸ்ட்டுக்கு 84, 3 மந்த்ஸ் டோட்டல் ஆட் பண்ணோம்னா. அப்போ மந்த்லி டோட்டல் செப்டம்பர் 3 இயர்ஸுக்கு என்ன வருது, 100. அதேமாரி அக்டோபர் 3 இயர்ஸுக்கு என்ன வருது, 115. அதேமாரி நவம்பரில் 3 இயர்ஸுக்கு என்ன வருது டோட்டல், 107. அதே டிசம்பரில் 3 இயர்ஸுக்கு என்ன வருது டோட்டல் அப்படின்னு பார்த்தா 113 அப்படின்னு வந்துடுது. அப்போ இதெல்லாம் நம்மளை ஆட் பண்ணி எல்லாத்தையுமே லைனாக 3 இயர்ஸுக்குள்ளே ஜான்வரி அப்படின்ட்டு அப் டு டில் டிசம்பர் வரைக்கும் 12 மந்த்ஸ் தான் நம்ம போட்டுறோம். 53, 78, 72, 70, 97, 100, 84, 100, 105, 107, 113 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அடுத்தது மந்த்லி ஆவரேஜஸ். ஆவரேஜ் அப்படின்னா அது 3 இயர்ஸ் தானே இருக்குது, அதனால் 53 டோட்டல் டிவைடட் பை 3, டோட்டல் டிவைடட் பை 3, டோட்டல் டிவைடட் பை 3 அப்படி எல்லாத்துலேயுமே டிவைட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஜான்வரி மாதம் என்ன கிடைக்குது, 17.67 கிடைக்குது மந்த்லி ஆவரேஜ். பிப்ரவரி 26 கிடைக்குது. மார்ச் மாதம் 24 கிடைக்குது. ஏப்ரல் மாதம் மந்த்லி ஆவரேஜ் 26. அப்புறம் மே மந்த்து 23.33. ஜூன் வந்தது மந்த்லி ஆவரேஜஸ் 32.33. அப்புறம் 33.33 ஜூலை. ஆகஸ்ட் 28. செப்டம்பர் 33.33. அக்டோபர் 38.33. அப்புறம் நவம்பர் 35.67. டிசம்பர் 37.67 அப்படின்னு மந்த்லி ஆவரேஜஸ் கிடைச்சாச்சு. இந்த மந்த்லி ஆவரேஜஸை நம்ம எல்லாமே டெசிமல் அக்கார்டிங் டு டெசிமல் படி ஆட் பண்ணோம்னா 355.667 வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 355.67 அப்படின்னு நம்ம எடுத்து நம்மளுடைய சம்மில் போட்டு பார்க்கணும். எதுக்கு அது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னம்னா, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க சம்மில், சீசனல் இண்டெக்ஸ் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லை, கேல்குலேட்டர் சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் த சேல்ஸ் ப்ராடக்ட். அப்போ சீசனல் இண்டெக்ஸ் அதுதான் என்ன சொல்கிறாங்க, மந்த்லி ஆவரேஜ் பை கிராண்ட் ஆவரேஜ் இன்டூ 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மந்த்லி ஆவரேஜ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா, மந்த்லி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இன்னும் கண்டுபிடிக்கிறது என்னது, கிராண்ட் ஆவரேஜ். கிராண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னோம்னா கொடுத்துருக்கிறது என்னது, இந்த 355 பாயிண்ட் இதை நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 டெசிமல் எடுக்கும்போது 5க்கு மேலே இருக்கிறதுனால இங்கே 67. அப்போ 355.67 டிவைடட் பை how many months are that, 12 months. அப்போ 12 டிவைட் பண்ணும்போது 29.67 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய சீசனல் இண்டெக்ஸிலுடைய கிராண்ட் ஆவரேஜாக கன்சாலிடேட்டாக நம்ம அதை போட்டுகிட்டே வரோம். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சீசனல் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சீசனல் இண்டெக்ஸ் போகிற ஃபஸ்ட்டு ஜான்வரிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஜான்வரிக்கு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு அங்கே என்ன வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஜான்வரிக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மந்த்லி ஆவரேஜ். மந்த்லி ஆவரேஜ் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 17.67 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்களா. அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்கள், மந்த்லி ஆவரேஜ் ஜான்வரிக்கு என்ன வந்திருக்கு, 17.67. அப்போ ஜான்வரிக்கு 17.67 தான் மந்த்லி ஆவரேஜ் பை கிராண்ட் ஆவரேஜ். கிராண்ட் ஆவரேஜ் தான் 29.64. அப்போ 17.67 டிவைடட் பை 29.64 நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இன்டூ 100 அது கூட போட்டுட்டோம்னா 59.62 அப்படின்னு கிடைக்கிது. அதேமாரி நம்ம சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் பிப்ரவரி பார்க்கும்போது ஆவரேஜ் அங்கே எவ்வளோ இருக்குது, 26 இருக்குது. அந்த 26 போட்டுக்கிறோம். அப்புறம் 29.
கான்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா கிராண்ட் ஆவரேஜ், அதை வந்து 29.67 இன்டூ 100 போட்டுட்டோம்னா 87.72 அப்படின்னு கிடைக்குது. அதேமாரி சீசனல் இண்டெக்ஸ் பார்த்தா மார்ச்சுக்கு பார்த்தோம்னா 24 இங்கே வருது பார்த்தீங்களா, 24 நம்மளுக்கு வருது. அந்த 24 இன்ட்டு 29.64 இன்ட்டு 100 போட்டோம்னா 80.97 வரும். அதேமாரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஏப்ரல் பார்த்தோம்னா 26 வருது டோட்டல் ஆவரேஜ் இல்லைங்களா. அந்த மந்த்லி ஆவரேஜ் பார்த்தா 26 பை நம்ம அந்த கிராண்ட் ஆவரேஜ் 29.64 இன்ட்டு 100 போட்டோம்னா 87.72 இல்லைங்களா, அது வருது. அதேமாரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் மே பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது 23.33, அதுலேருந்து அந்த கிராண்ட் ஆவரேஜ் 29.67 இன்ட்டு 100 போட்டு பார்த்தோம்னா 78.71 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்த சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஜூன் நம்மளுக்கு என்ன வருது 32.33 வருது. அதோட நம்மளுடைய கிராண்ட் ஆவரேஜ் 29.64 இன்ட்டு 100 நம்ம போட்டுக்கிறோம். அப்போ 109.08 கிடைக்குது. அதேமாரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஜூலைக்கு பார்க்குறோம். நம்மளுக்கு மந்த்லி ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்குது பார்த்துருக்கோம், 33.33 வருது பை அந்த கிராண்ட் ஆவரேஜ் 29.64 இன்ட்டு 100 போடுறோம், 112.45 வருது. அதேமாரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஆகஸ்ட் பார்க்குறோம். நம்மளுக்கு மந்த்லி ஆவரேஜ் 28 பை கிராண்ட் ஆவரேஜ் வந்து 29.64 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 94.47 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதேமாரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் செப்டம்பர் பார்க்குறோம். நம்மளுக்கு என்ன வருது மந்த்லி ஆவரேஜ் 33.33 வருது. அப்போ கிராண்ட் ஆவரேஜ் பார்த்தா 29.64 இன்ட்டு 100 போட்டு பார்க்குறோம். அப்போ 112.45 அப்படின்னு நம்மளுக்கு வருது. சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் அக்டோபர் பார்க்குறோம். நம்மளுக்கு எவ்வளோ வருது மந்த்லி ஆவரேஜ் 38.33 அப்படின்னு போட்டோம். அதேமாரி கிராண்ட் ஆவரேஜ் பார்த்தா 29.64 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 129.32 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதேமாரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் நவம்பர் என்னன்னு பார்த்தோம் 35.67 அப்படின்னு நம்மளுக்கு அங்கே வந்திருக்கு இல்லைங்களா. அதோட நம்மளுடைய கிராண்ட் ஆவரேஜ் பார்த்தா 29.64 இல்லைங்களா, 29.64 போட்டுட்டோம் இன்ட்டு 100 நம்ம போட்டிருக்கோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது 120.34 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதேமாரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் டிசம்பர் பார்க்குறோம். டிசம்பரில் பார்த்தோம்னா எவ்வளோ வருது 37 மந்த்லி ஆவரேஜ் 37.67 இல்லைங்களா, அது வருது. அதுக்கப்புறம் டிவைடட் பை நம்மளுடைய கிராண்ட் ஆவரேஜ் பார்த்தா 29.64 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இன்ட்டு 100 போடுறோம். அது வந்து நம்மளுக்கு என்னது 127.09 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஈச் மந்த் அப்படின்ற மாரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அவங்க அதுதானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கால்குலேட் த சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் மந்த்லி சேல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் யூஸிங் த மெத்தட் ஆஃப் சிம்பிள் ஆவரேஜஸ் மெத்தடில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம இந்த மெத்தடில் என்ன செஞ்சுருக்கோம், இப்போ நம்மளுடைய சீசனல் இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுது இல்லைங்களா. புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தயவு செய்து என்ன செய்யணும், நீங்கள் கொஞ்சம் இந்த சம்ஸ் எல்லாம் அழகாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரிய ஆரம்பிக்க வரும். ஓகேங்களா. புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி என்ன செய்யலாம், வீடியோவை நீங்கள் தயவுசெய்து தாராளமாக நீங்கள் போட்டு பார்க்கலாம். புரியுது இல்லைங்களா. இப்படியே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஃபுல் டீட்டெயில். பாருங்கள் அழகாக கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இதை அழகாக போட்டுகிட்டே வாங்க. போடும்போது அந்த சீசனல் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. அது அழகாக நம்மளுக்கு தெரியும். சீசனல் இண்டெக்ஸ் SI ஈக்குவல் டு மந்த்லி ஆவரேஜ் பை இன்ட்டு கிராண்ட் ஆவரேஜ் இன்ட்டு 100 அப்படின்றோம். இப்போ சீசனல் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிற மந்த்லி ஆவரேஜ்னா நம்ம கண்டுபிடிச்ச 3 டோட்டல் பண்ணி டிவைடட் பை 3 போட்டால் தான் மந்த்லி ஆவரேஜ் கிடைக்குது. நம்மளுக்கு அதுவும் நல்லாவே தெரியும். அதை வச்சு இந்த ஃபார்முலாவில் இன்ட்டு 100 போட்டும்போது ஆவரேஜும் போது நம்ம 100 வருது. அழகாக நம்ம இது போட்டு பார்த்துக்கிட்டே வரும்போது இது அழகாக என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு ஒரு டீட்டெயிலாக கிடச்சிரும். அதேமாரி கொடுத்துருக்கிறத அழகாக நீங்கள் முதல் மந்த்லி டோட்டல் போட்டுட்டு அப்புறம் மந்த்லி ஆவரேஜ் போட்டுட்டு அப்புறம் மந்த்லி இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிராண்ட் ஆவரேஜும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மந்த்லி ஆவரேஜ்ன்றதை நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கிராண்ட் ஆவரேஜும் இன்ட்டு 100 கான்ஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் ஒரே இது தான் வந்துக்கிட்டே வரும். கடைசி வரைக்கும் அழகாக போட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அழகாக போட்டு பார்த்து பாருங்கள். ஃபுல் மார்க் எடுத்து சென்டம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த சிமிலர்லி அதர் சீசனல் இண்டெக்ஸ் வேல்யூ கேன் பி அப்டைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த் ஜான்வரி அப்படியே ஒரு காலம் ஒன்று போட்டுக்கோங்க. அதில் சீசனல் இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இப்போ தனித்தனியாக அதெல்லாம் எடுத்து லைனாக அழகாக அப்படி எழுதிட்டு வந்து அங்கே டேப்லெட் பண்ணி காமிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு மார்க் கண்டுபிடிச்சி போடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அந்த ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க்கிங்க. அதனால் கண்டுபிடிச்சா மட்டும் போடாது, அதை வந்து என்ன செஞ்சிடணும், ஜான்வரிக்கு இப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு காலம் வைஸாக டேப்லெட் பண்ணி அழகாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.